ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சினிமா ரசிகன். நம்ம இன்னைக்கு மூவியில் பார்க்க போகிற படம் லேட்டஸ்டாக ரிலீஸ் ஆயிருக்க தமிழ் படம். படத்தோட நேம் மார்கன். இது ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்தில் விஜய் ஆண்டனி ஹீரோவாக பண்ணியிருக்காரு. இந்த படத்தை லியோ ஜான் பால் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவர் இதுக்கு முன்னாடி எடிட்டராக இருந்தவர். ஃபர்ஸ்ட் டைம் இந்த படத்தில் டைரக்டராக மாறியிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி என்ன, இந்த படம் எப்படி இருந்துச்சுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னா, இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பொண்ணோட டெட் பாடி குப்பை தொட்டியில் கிடைக்கும். அதுவும் கருகின நிலையில கிடக்கும். இதை பார்க்குற துப்புரவு தொழிலாளர்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. அங்கே வந்து போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிப்பாங்க. பேரலா அந்த பொண்ணு ரிலேட்டட் ஒரு போஸ்ட் வைரல் ஆகும் சோசியல் மீடியாவில். அந்த ஃபோட்டோவை மும்பையில் இருக்க போலீஸ் ஆஃபீஸரான விஜய் ஆண்டனி பார்ப்பாரு. பார்த்ததுமே இதை பற்றி டீட்டெயில் கலெக்ட் பண்ணி இந்த கேஸை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையிலேருந்து சென்னைக்கு வருவார். அதுக்கு காரணம் பர்சனலாக ஒரு ரீசன் இருக்கும். ஸோ இந்த கேஸ் ரிலேட்டட் டீட்டெயில் கலெக்ட் பண்ணுறதுக்காக மும்பையிலேருந்து சென்னை விஜய் ஆண்டனி வந்த பிறகு விஜய் ஆண்டனி கிட்ட இந்த கேஸை அன்அஃபிஷியலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லி போலீஸ் ஆஃபீஸரான சமுத்திரகனி அவர்கிட்ட கேஸை கொடுக்குறாரு. விஜய் ஆண்டனி இந்த கேஸை அன்அஃபிஷியலாக இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் மார்கன். இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸை கலந்து ரொம்பவே ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்துக்கு ஒளிப்பதிவு யுவா நல்லாவே பண்ணியிருந்தாரு. அதுவும் நைட் சீக்வன்சஸ் எல்லாத்தையும் சூப்பராக கேப்சர் பண்ணி படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. நெக்ஸ்ட் இந்த படத்துக்கு மியூசிக் விஜய் ஆண்டனியோட பேக்ரவுண்ட் மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கிட்ட வர சாங் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. அடுத்த இந்த படத்துக்கு எடிட்டிங் டைரக்டரான லியோ ஜான் பால் தான். படத்தை 2 hours கிட்ட ஷார்ட்டாக பர்ஃபெக்டாக எடிட் பண்ணியிருந்த மாதிரி இருந்துச்சு. எடிட்டிங் படத்தோட ஃப்ளோக்கு சப்போர்ட்டாகவே இருந்துச்சு. அடுத்த இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாரும் நீட்டான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. ஹீரோவான விஜய் ஆண்டனி ஒரு சைலண்ட் அப்புறம் கொஞ்சம் பிரில்லியண்டான போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டரை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருந்தாரு. அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ட் ரோல்னா அஜய் திஷான் அப்படிங்கிற ஒரு அறிமுக நடிகர். ஸ்டார்டிங்கில் அவர் நடிக்கிறதுக்கு கொஞ்சம் தடுமாறினாலும் அதுக்கப்புறம் போக போக பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருந்துச்சு. இவங்க 2 பேர் மட்டும் இல்லாமல் பிரகிதா, மகாநதி சங்கர், சமுத்திரகனின்னு படத்தில் நடிச்சவங்க எல்லாரும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. என்ன பிரகிதா, சமுத்திரகனி இவங்க 2 பேர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக எழுதியிருந்தா நல்லா இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அடுத்த இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ஓரளவு சுவாரஸ்யமாக போன மாதிரி தான் இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லேயே ஸ்டோரிக்குள்ளே வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் விஜய் ஆண்டனி இந்த கேஸ்க்குள்ளே தானாக இன்வால்வ் ஆகி வர்றது, அதுக்காக பேக் ஸ்டோரியில் காட்டுற ஒரு சின்ன விஷயம் லைட்டாக காட்டுவாங்க. அதுக்கப்புறம் அவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறது, அடுத்தடுத்து சில விஷயங்களை சுவாரஸ்யமாக கண்டுபிடிச்சி அஜய் திஷான் மேலே சஸ்பெக்டாக அவரை வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறதுன்னு படத்தோட ஸ்டார்டிங் நல்லாவே இருந்துச்சு. போக போக இந்த படம் கிரைம் த்ரில்லரை தாண்டி சித்தர்கள் பேஸ் பண்ணி சில விஷயங்கள் எல்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சாங்க. அந்த விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே ஓரளவு சுவாரஸ்யமாக கொண்டு போயிட்டாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா, செகண்ட் ஹாஃபோட ஸ்க்ரீன் பிளேல லாஸ்ட் 20 minutes எனக்கு வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அந்த இடங்கள்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப் குற்றவாளி யாருங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த இடங்கள் நல்லாவே போச்சு. கிளைமேக்ஸில் யார் குற்றவாளி அப்படிங்கிறத ரிவீல் பண்ணுற விஷயமும் நல்லாவே இருந்துச்சு. குற்றவாளி யாருங்கிறது என்னால் கெஸ் பண்ண முடியல. அந்த ட்விஸ்ட் எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளேயில் இந்த விஷயங்கள்லாம் எனக்கு நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற விஷயம் சொல்லணும்னா, இந்த படத்தோட அந்த கிரைம் த்ரில்லர்லேருந்து ஃபேண்டசி மாதிரி கன்வெர்ட் ஆக ஆரம்பிச்சு. அது ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகிற மாதிரி இருந்தாலும் ஒன்ஸ் அது ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்ட்ரீமாக ஆக ஆரம்பித்த பிறகு அந்தளவு சுவாரஸ்யமாக இல்லாத மாரி இருந்துச்சு. ஒரு நம்பகத்தன்மையை தாண்டி போகிற மாரி ஆயிடுச்சு. இது என்ன கிரைம் த்ரில்லரா இல்லை ஃபேண்டசி த்ரில்லரா அப்படிங்கிற கன்ஃபியூஷனும் எனக்குள்ள உருவாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த இடங்கள் எனக்கு வந்து டோட்டலாக ஒர்க் அவுட் ஆகாத மாரியே ஆகிருச்சு. இது அவங்க கிரைம் த்ரில்லர் மோட்லேயே கொண்டு போயிருக்கலாம். ஏன் ஃபேண்டசி த்ரில்லராக கொண்டு போயிருந்தாங்கன்னு தெரியல. அந்த ஃபேண்டசிங்கிற விஷயம் ஆரம்பத்தில் ரிவீல் ஆகுறது நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ஓவர் டோசேஜ் ஆன மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேண்டசி அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிவீல் பண்ண ஆரம்பித்த பிறகு விஜய் ஆண்டனி கொஞ்சம் டம்மியான மாரி ஆகிட்டாரு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் இவர் கண்டுபிடிக்கிற விஷயங்கள்லாம் சுவாரஸ்யமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஃபேண்டசி ஜேர்னலுக்குள்ளே போன பிறகு அவர் டோட்டலாக டம்மி ஆகி கிளைமேக்ஸ் கிட்ட தான் அவர் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஞ்சம் புத்திசாலித்தனமான போலீஸ் ஆஃபீஸராக சில விஷயங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிக்கிறாரு. இன்பிட்வீனில் அவர் கொஞ்சம் டம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு.
ஓவராலாக சொல்லணும்னா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் நடிச்சவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்புறம் இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்கள் நல்லாவே இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே, ஸ்டோரி அவுட்லைன், இவங்க யோசிச்ச விஷயம் புதுமையான விஷயம் தான். யூஷுவல் கிரைம் த்ரில்லர்லேருந்து கொஞ்சம் டிஃபரன்ஷியேட் பண்ணி சொல்ல ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அதில் அந்த ஃபேண்டசி எலமெண்ட் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பிரச்சனை. ஏன்னா அது சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், சில பேருக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். எனக்கு ஒர்க் அவுட் ஆகல. ஸ்டார்டிங்கில் அந்த ஃபேண்டசிங்கிற விஷயம் எனக்கு கொஞ்சம் புதுமையாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் போக போக அது ஓவர் டோசேஜ் ஆன மாதிரி ஆயிடுச்சு. அதனால என்னடா இது இப்படி போயிட்டு இருக்கே, ரொம்ப நம்பகத்தன்மை இல்லாமல் ஓவர் டோசேஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி ஃபீலை கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்னதான் கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் நல்லாவே இருந்தாலும் இன்பிட்வீன்ல இந்த ஃபேண்டசி விஷயங்கள் எனக்கு ஒர்க் அவுட் ஆகவே இல்லை. ஸோ இந்த படம் இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆயிருக்கு. என்னோட ரிவ்யூ பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்கோங்க இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் வந்து சேரும். தேங்க்யூ.